ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு கஞ்சி பார்க்க போகிறோம். இது வந்து கவர்மெண்ட்டு இது தராங்க பார்த்தீங்களா, அந்த கஞ்சி மாவு தான் இது. அந்த பால்வெளியில் கொடுப்பாங்க பாருங்கள், அந்த கஞ்சி மாவு. நான் ஒரு 5 ஸ்பூன் ஒரு கிணத்துல போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கணும் இதை. ஏன்னா கஞ்சி காசும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கட்டிக்கிட்டே வரும், நல்லா இருக்காது. நம்ம வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அந்த நம்ம கரைச்ச சத்து மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கறி பிடிக்காமல் பார்த்துக்கணும். நல்லா கொதிக்கணும். கொதிச்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். நல்லா தூள் பண்ணி அந்த வெல்லத்தையும் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான், நம்ம வெல்லமும் போடலாம், சர்க்கரையும் போடலாம். ஆனால் வெல்லம் போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பாருங்கள். பால் வந்து நம்ம ஒரு சின்ன கப்பில் ஒரு கிளாஸ் பாலையும் ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு கப் பால் ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்தமாதிரி பண்ணும்போது. பாருங்கள், ஒரு கப்பு தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் தூள் பார்த்திங்கன்னா இறக்கும்போது தான் போடணும். நம்ம வெந்துருச்சானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறக்கும்போது தேங்காய் பூ போட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டா நம்மளோட கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாயாசம் மாதிரி இருக்கும். ஆனால் பாயாசம் கூட சொல்லலாம். ஆனால் இதை நம்ம பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்பூன் எடுத்து சாப்பிடும்போது அந்த தேங்காய் திருவி போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வந்து வாயில் கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது வெல்லம் போடும்போது அந்த ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். சக்கரையோட வெல்லம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட வெல்லம் இல்லைன்னா சக்கரை போட்டுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.